லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பெஸ்ட்டு பிளான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கட்டடம் கட்டும்போது எந்த வகையான பிளான் அமைச்சிருக்கோமோ, எப்படி கிராஸ் இல்லாமல் கட்டணும் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இப்போ இது ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் இது கிழக்கு ஈஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு நடுவில் பிரிக்கிறோம். ஸோ இது ஈஸ்ட்னாக்கா அப்போ இது நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு. ஸோ ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, இது ஒரு பெட்ரூம் போட்டு, இதை டாய்லெட்டை போட்டு, இது பெட்ரூம் கன்னி மூலையில் பீரோவை இங்கே வைக்கணும். ஸோ கட்டில் இப்படி அமைக்கிறோம். அப்புறம் கிச்சன் எள்ளுபட நம்ம இப்படி போடுறோம். ஸோ வாசல் இது ஒரு வாசல், இது ஒரு வாசல். இதில் வேணும்னா ஒரு குட்டி வெராண்டா போடுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தேவைக்கு டாய்லெட் தனியாக, பாத்ரூம் தனியாக, சர்வீஸு, ஹாலு. ஸோ இதுக்கு வாசல் அண்டு பின் வாசல் இப்படி வச்சுக்கிறோம். தேவைக்கு ஜன்னல் குத்து இல்லாமல் அளவுக்கு ஜன்னல் வைக்கிறோம். ஸோ இது மாதிரி 1 BHK வேணும்னா 2 BHK கூட அமைக்கலாம். இப்போ இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னாக்கா, இந்த பிளான் 90 டிகிரியை பற்றி சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ அதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பின்னாடியும் கிராஸ் இருக்குது, முன்னாடியும் கிராஸ் இருக்குது. இப்போ இது 22 அடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய பிளான் அதே தான். நீளம் ஒரு 33 வச்சுருக்கோம், 3ஆக பிரிச்சுருக்கிறோம். ஸோ அளவு பார்த்தீங்கன்னாக்கா இது 22, இது 22, இது 33. இதில் 70% ஆஃப் த பீப்புள் இப்படி தான் கட்டுறாங்க, நான் போய் பார்த்த வரையில். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது மூலமட்டம் திருப்பி கட்டணுங்கிறது இல்லை. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இதே அப்படியே இது கிச்சனு, இது டாய்லெட்டு, இது இப்படியே வச்சுருவாங்க. இது கிச்சனு, இது பெட்ரூம், அதுக்கப்புறம் வெராண்டா அதே மாதிரி தான். ஸோ இதிலேருந்து இது வெராண்டா, ஹாலு, டாய்லெட்டு, பாத்ரூம். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் ஆன மாதிரி தெரியல. ஆனால் எதுவுமே மூல மட்டத்துக்கு இல்லைங்க. ஸோ ஆனால் எல்லா பொசிஷன் கரெக்டாக இருக்குது. எல்லா ரூமுமே மூல மட்டத்துக்கு வரணும். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம மூல மட்டத்துக்கு இருக்கணுங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த பிளானில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 5G, ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சங்க். ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. 37 அடிக்கு 45க்கு 207 குழி. ஈஸ்ட் ஃபேஸிங் பெஸ்ட்டு பிளான். ஸோ இப்போ என்ட்ரன்ஸு ஈசான மூலையில் வெராண்டா 10க்கு 10, ஹால் 16 22, வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம். உள்ள அளவுகள் 16க்கு 10, 9:45க்கு 10, 8க்கு 10, கிச்சன் 8க்கு 10, டைனிங். ஸோ இது எல்லாமே உள்ளளவுகள், வாஸ்து அளவுகள். இன்னர் மெஷர்மெண்ட் வாஸ்துபடியும், அவுட்ரு மெஷர்மெண்ட் 37க்கு 45ங்கிறது வாஸ்து அளவுலையும். ஜாதகம் மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசிக்காரர்களுக்கும், ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கிழக்கு திசை மனை, வீடு, தொழிற்சாலை, கடை யோகம். பூஜரும் ஹாலனுடைய கன்னி மூலையில் அமைச்சிருக்கும். வெராண்டா பெஸ்ட்டு பிளான் ஃபார் 1ஆம் தேதி 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போ பிளானில் இருக்கிற 37க்கு 45க்கு குழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 207 குழிக்கு கர்ப்பப்புறத்தில் இந்த மனைக்கு பேர் யானை மனை, சிம்ம மனை, கருட மனை, பசுமனை 4 இருக்கணும். அதில் யானை மனை வசதி. வரவு இந்த கட்டடம் இந்த அளவில் கட்டப்பட்டால் 12 வரவு, செலவு 3. அப்போ 12 கோடி வரவும் 3 கோடி செலவும் இருக்கும். 9 கோடி எப்போவுமே கன்னி மூலையில் இருக்கிற பீரோவில் இருந்து கொண்டே இருக்கும். யோனி சர்ப்பம் மேன்மை, குடும்ப மேன்மை. நட்சத்திரமும் வாரமும் மத்தியம். அங்கீஷ பொருத்தம்ங்கிறது கேது அங்கீஷம், சகல நன்மை உண்டு. வாழையடி வாழை பொருத்தம்ங்கிறது தான் அங்கீஷம். ஜாதி வைசிய ஜாதி நல்லது. திதி திருதியை ஜெயமேல் ஜெயம். ராசி மீனம் சுகம் உண்டாகும். வயது பொருத்தம் ஒரு கட்டடத்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். 87 ஆண்டுகள் இந்த கட்டடம் உயிரோட்டத்துடன் ஆரோக்கியமாக இருக்கும். நான் இந்த நிலத்தை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறத விட இந்த நிலம்தான் உங்களை வாங்கி வாழ வைக்கும். அதனால் எப்போவுமே பழிக்காதீங்க. இந்த வீடுக்கு வந்ததுலேருந்தே எங்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வீடு நெகட்டிவான உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களை வாழ்த்துறதுக்கும் உயர்த்துவதற்கும் புகழ் கொடுப்பதற்காக தான் இந்த வீடு உங்களுக்கு
வர வச்சுருக்கு. அதனால் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, உயர்வை கொடுக்கும். இப்போ வந்து எப்போவுமே பில்டிங் நாங்கள் கட்டும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா காம்பஸ் கொண்டு போய் பாருங்கள். சரியாக ஈஸ்ட் இருக்குது, வெஸ்ட்டு, எப்போவுமே நார்த்து தான் காமிக்கும். இப்படி 90 டிகிரி இருக்கணும். 5 டிகிரி டு 10 டிகிரி கிராஸ் இருக்கிறது சரி. மொத்தமாக 30 டு 35 டிகிரி உங்களுக்கு கிராஸ் இருந்தால் தப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் காம்பஸ் சரியாக வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட என்ன கேட்குறாங்கனாக்கா, நீங்கள் பிளான் அமைச்சு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. கேஜேசி 10 குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர், அவுட்டர் மெஷர்மெண்ட். ஸோ உங்களுடைய கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்கள் வந்து ஜாதகத்தை வாங்கி குழிக்கணக்கு பார்த்து 2 வாஸ்து வரைபடங்கள் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். அதுக்கு ஒரு கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். எப்போ வேணாலும் இந்த 9952166706ங்கிற நம்பருக்கு லிங்கம் வாஸ்துவில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடனும் வரைபடத்துடனும் சந்திக்கின்றேன். வணக்கம்.